பாருங்க, முன்னாடி ஊக்குப்பட்டி தைக்கிற பக்கம் இந்த இடத்துல வந்து ரெண்டுக்கும் சென்டராக, ரெண்டு பக்கத்துக்கு சென்டராக ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கும் 2.5 இன்ச்சு லென்த்துக்கும் தையல் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நிறைய மார்க் பண்ணிவிட்டு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது தைக்கும் போது இப்படி மார்க் பண்ணி தையல் போட்டாலே கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. சென்டர் டாட்டு இங்கேயும் நம்ம 4 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணி இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 இன்ச்சில் சென்டர் பக்கத்துக்கு சென்டர் பார்த்து இங்கே 1 இன்ச்சு. இந்த டாட் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 இன்ச்சு தான் இருந்துச்சு. நான் அளவு எடுக்கும்போது வந்து இப்படி இந்த பக்கத்துலேருந்து இப்படி அளவு எடுக்காமல் இங்கே இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் அளவெடுங்க. இந்த டைரெக்ஷனில் வச்சு அளவெடுங்க. 1 இன்ச்சு அகலமும் 2 இன்ச்சு லென்த்தும். அப்புறம் 3வது டாட் பிடிக்கும்போது வந்து இந்த 2 டாட் பிடிச்சிட்டாலே 3வது டாட் வந்து அதுவே தெரியும். இப்படி விரிச்சா 3வது டாட் அதே வருது பாருங்கள். இந்த சென்ட்ரு இதில் இப்படி பிடிச்சி தையல் போட்டாலே கரெக்டாக தான் இருக்கும். டாட் பிடிச்சதுக்கப்புறம் கப் ஷேப் பார்த்தா இந்த 3 இடத்துல பிடிச்சிருக்கிறதும் முக்கோண ஷேப்பில் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குன்ட்டு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.